வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டெலகிராமுடைய லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ். லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்மளால் நடத்த முடியல. ஆகஸ்ட் 7th நடக்க வேண்டிய 91 மீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டோம், சில காரணங்களால வர முடியல. அது 91வது வாரம் நடத்த வேண்டியதை வர நாளைக்கு நம்ம இந்த 91வது மீட்டை நடத்தலாம். ஸோ அந்த மீட்டிங்க்கு வாங்க, உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணுறோம். அந்த இடத்துல டிஸ்கஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பார்த்தலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கேடோடைய நியூஸ் தான் இருக்கு மார்க்கெட்ல. நாளைக்கு தான் யூஎஸ் உடைய எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு அண்ட் யூஎஸ் ஆயிலோடைய இன்வென்ட்ரி இருக்கு. பெரிய நியூஸஸ் கிடையாது, ஸ்பீச்சஸ் நமக்கு நிறையா இருக்கு. ஸோ ஸ்பீச்சஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு மார்க்கெட்டுடைய செட்டப்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு லைவ் மீட்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டெக்னிக்கலா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணா. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைஸில் வந்து இந்த இடம் இப்படி இருந்தது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெக் நமக்கு நடந்துருச்சு. மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே பிரேக் அவுட் நடந்துருச்சு. 101.80 101.50 மார்க்கெட் தொடணும். தொட்டதுக்கு அப்புறம் தான் சப்போர்ட் கிரியேட் ஆகணும். இதை தொட்டால் பை அப்படின்னு நாங்க சொல்லல. ஓகே, இங்க வந்துடணும். மினிமம் இந்த லெவல்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கு கீழே கூட போகலாம். போயிட்டு மார்க்கெட் ஒரு பை செட்டப் கிடைத்தால் இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இந்த லெவலை மார்க்கெட் வந்து தொட்டுட்டான், 101.80 தொட்டுட்டான். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆரம்பிச்சா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா நமக்கு 103.50 போகும். அதையும் உடைச்சு 104.50 வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்கும். இது வந்து ஒரு கரெக்ஷன் பை மட்டும்தான். ட்ரெண்டு நமக்கு செல்லில் தான் இருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நமக்கு போக போறது கரெக்ஷன் பை மட்டும்தான். ஸோ இது ட்ரெண்டிங் என்ட்ரி கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இனிமேல் இன்னும் ஃபார்ம் ஆகல. இனிமே மார்க்கெட்ல இங்க ஒரு பை செட்டப் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம பை ட்ரை பண்ணலாம். இது எப்படி ஒரு ஃபார்மேஷன்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து இப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா, இப்போ இந்த இடம் நிற்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் நின்று இருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கான். மேபி இன்னொரு லெக் கிடைச்சாலும் இதுதான் நமக்கு கண்டிஷன். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இங்க இருந்த சப்போர்ட்ஸை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி கீழே வருது, திருப்பி சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி கீழே வரும்போது நமக்கு ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டா மார்க்கெட்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 102 அப்படிங்கிற லெவலை இங்க இருந்து மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணா மார்க்கெட் பைக்கு ரெடி ஆகிறான்னு அர்த்தம், பை ஆகிறான்னு அர்த்தம் கிடையாது. பிரைஸ் திருப்பி இந்த இடத்துல இப்ப இங்க மல்டியா ஃபார்ம் ஆன இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேல போறான். ஒரு 102.30 மேல போயிட்டு கீழே வந்தால் இங்க நீங்க பை செட்டப் கிடைச்சிருச்சுன்னு எடுக்கலாம். ஸோ இந்த செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்போஸ் பிரைஸ் இங்க இருந்து கீழே வந்துட்டா திருப்பி இங்க ஒரு ஃபார்மேஷன் வரும். அப்ப இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பை போகலாம். ஸோ இன்னும் ஃபார்மேஷன் ஆகல, மார்க்கெட் செல் சைடில் தான் இருக்கு. வாட்ச் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எங்க பைக்கு டேர்ன் ஆகிறான் அப்படிங்கிறதுக்கான க்ளூ பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த ஃபார்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. இந்த இடத்துல ஃபேக் பிரேக் நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், அதாவது கீழே அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நமக்கு ஒரு பை செட்டப் கிடைக்கிறதுக்கான அடுத்த மூவ்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் இது சப்போர்ட் லெவல். ஸோ நம்ம எதிர்பார்த்தது 74 கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து வரணும். மேலே இருக்கும்போது கீழே 74 தான் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதை விட கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பின்பார் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இது இப்படியே முடிந்தால் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக முடியும். நாளைக்கு இன்வென்ட்ரியில் பை ஆகும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாதான் நம்ம பை எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம்.
பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த மாதிரி சேனலுக்காக வரும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபாராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனையாவது அட்லீஸ்ட் பிரேக் பண்ணி மேலே போகணும். அப்போ மார்க்கெட் வந்து 75.60 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போனால் 75.60 போனதுக்கு அப்புறம், ஏன்னா இப்போ வந்து ரொம்ப டீப் கரெக்ஷனுக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இவ்வளோ டீப் வரக்கூடாது. இந்த இடத்துலயே மார்க்கெட் பைக்காக ஏறி இருக்கணும். அப்போ இந்த டீப் கரெக்ஷன் வரனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ள பை போகணும். ஸோ 75.60 மார்க்கெட் பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. இப்படி பிரேக் பண்ணி கீழே வரும்போது we can go for buy with stop loss. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இங்கே பை எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகே, ஏன்னா நம்ம இருக்கிறது ரொம்ப டீப்பான சப்போர்ட். இங்கிருந்து மார்க்கெட் ரேலி ஆகும்போது நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்காக எதுவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக 100% தவறு. வெயிட் பண்ணி நம்ம சொன்ன அந்த பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் பை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பையாக அமையும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவானான்னு பார்த்தா அதை பிரேக் பண்ணிட்டான். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு நல்ல ட்ரெண்டிங் மூவ் நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு டே ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது ப்ரைஸோடைய அந்த மூமெண்ட், பையிங் ஆன மூமெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய அந்த புஷ் வந்து கொஞ்சம் குறையுது, ஆனால் பை ஃபோர்ஸில் தான் இருக்கிறான். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸில் இருக்கிறான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டு, ஓகே, இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணலாம். லைக் இங்கேருந்து இப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து இந்த அளவு 1 ஹவர் சார்ட்டில் வச்சுக்கலாம், ரைட்? இப்போ ப்ரைஸ் வந்து இது வந்து அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனலாக மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் தான் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனலை விட்டு மார்க்கெட் வெளியில போகும் பொழுது சில்வர் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான்னு அர்த்தம். ஒரு இந்த மேலே இருக்கிற டாப் லைன் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த லைன் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு இம்பார்ட்டன்டான லைன் எது அப்படின்னா பாட்டம்ல இருக்கிற லைன் தான். ஓகே, இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த லைன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டாப் லைன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பாட்டம் லைன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ டாப் லைனை எங்க போய் நிற்பான் அப்படிங்கிறதுக்காக வரைகிற லைன் தான். இன்னும் செல் கன்ஃபர்மேஷன் சுத்தமாக சில்வருக்குள்ள வரல. ஸோ திருப்பியும் சொல்றேன், மார்க்கெட்ல ஏறினால் சில்வர் நல்ல மேலே ஏறும், கோல்டு மெதுவா மேலே ஏறும். இறங்கினால் கோல்டு நல்லா இறங்கும், சில்வர் மெதுவாக தான் இறங்கும். ஸோ பை செட்டப்னா சில்வருக்கு போகணும், செல் செட்டப்னா கோல்டுக்கு போகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேலி ஸ்டில் மார்க்கெட்டில் பை சைடில் தான் இருக்கு. இது பிரேக் ஆகும்போது தான் நம்ம செல்லுக்குள்ள போகணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு 29க்கு கீழே வரும்பொழுது தான் செல் செட்டப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில்வரில் இன்னும் ஃபார்மேஷன் வரலை. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா இப்போ லைஃப் டைம் ஹைல தான் இருக்கிறான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2520 அப்படிங்கிற லெவலுக்கு ரீச் ஆகிட்டான். அதுக்கு மேலே கூட போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டானா அப்படின்னா வந்துட்டான். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, நேற்று ஒரு சார்ட் போட்டதுக்கு அப்புறம் செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, செல் ஆகுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம நேற்று போட்ட சார்ட் இந்த சார்ட் தான். ஸோ மெயின் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு நடக்கிறது பை ட்ரெண்ட் தான். கரெக்ஷன் செல்லு தான் எதிர்பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் மஸ்ட், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் கிடையாது. மார்க்கெட் மேலே போய் கீழே வரணும். ஆனால் நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கீழே வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ப்ராப்பரான இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இப்போ மேலே போகிறான். இதுவும் நல்ல விஷயம்தான். காரணம், இந்த சப்போர்ட் நமக்கு அப்கமிங்ல இப்படி மேலே போய் வரும்போது இது கொஞ்சம் தடுப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்திருந்தோம். பட் இதுவும் இப்போ ஒரு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அதனால இப்போ பிரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எதுக்காக அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகே, இந்த இதுக்கு முன்னாடி வந்த லைஃப் டைம் கைவோடைய சப்போர்ட் லெவல். ஸோ பிரைஸ் கீழே வந்துட்டு மேலே போகிறான். ஓகே, அப்போ ட்ரெண்டிங் பை தானே, அஃப்கோர்ஸ் ட்ரெண்ட் பை தான். பட் நமக்கு இப்போ டாப் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு செல் கிடைத்தால் கீழே இருக்கக்கூடிய மினிமம் இந்த 470ங்கிற சப்போர்ட், 470லேருந்து 460ங்கிற சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரணும். அதுக்காக தான் எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் இந்த இடத்துல கண்டிப்பாக நிற்கும் பொழுது
செல் சான்ஸ் கிடைக்கும் போது டெலகிராமில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். செல் ஆக்டிவேட்டட்னாது ஒரு மெசேஜ் நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். சார்ட் கொடுக்க முடியலனாலுமே அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு மெசேஜ் ஆகுது டெலகிராமில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபார்ம் ஆகணும், இன்னும் ஃபார்ம் ஆகலை. எப்படி ஃபார்மேஷனை பார்க்கலாம்? இப்போ ஒரு 4 hour சார்ட் பார்க்குறத விட நம்ம வந்து ஒரு 1 hour சார்ட் மாதிரி போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 hour சார்ட்டில் நமக்கு 2 விதமான கன்ஃபர்மேஷனும் வரும். எப்படின்னா, ஒன்று வந்து ஓகே, ஒன்று வந்து இங்கேருந்து நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இங்கேருந்து நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா இது இது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இப்படி போட்டிங்கன்னா சாரி இப்படி வரும். இப்படி போட்டிங்கன்னா இது வெஜ்ஜஸ் ஆக வரும். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட மார்க்கெட் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் நடக்கணும். ஓகேங்களா? பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கும். இல்லை பேரலாக சேனல் வச்சிங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலுக்கும் இது செட் ஆகும். வெஜ்ஜஸ் ஆக வரலைனாலும் இது இந்த மாதிரி பேரலல் சேனலுக்கு செட் ஆகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 350 வரைக்கும் 550 வரைக்கும் மார்க்கெட் போயிடும். 560 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம முடிந்த அளவு பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை தொட்டனால கண்டிப்பாக ஒரு செல்லிங் சான்ஸ்க்கு மார்க்கெட் கொடுப்பான். இதுக்கு 470 நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். இன்னும் ஃபார்மேஷன் ஆகலை, அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் இது நடக்கும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இப்படி கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மினிமமாக சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா 2513 வரைக்கும் வரும். கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போவான். ஸோ இவ்வளோ தூரம் வரமாட்டான். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி கீழே வருவான். கீழே வந்து இப்படி மேலே போவான். ஸோ 2513 மினிமம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுவான். பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு கீழே கூட வரலாம். வந்ததுக்கு அப்புறம் மேலே நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து செல் ட்ரை பண்ணோம்னா மார்க்கெட்டில் நம்ம 470 வரைக்கும் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துட்டு போனனால இங்கே வரும்பொழுது மார்க்கெட் நிற்காது. ரொம்ப டக்குன்னு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு 2470 2460 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். இதையும் உடைத்தால் 2407ங்கிற ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ லைஃப் டைம் ஹைல தான் இருக்கிறான், எனக்கு பை செட்டப் தான் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க பை எடுங்க. இது எங்களுடைய டெக்னிக்கல் வியூ தான். நாங்க தான் செல் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு பை செட்டப் கிடைத்தால் தாராளமாக பை எடுக்கலாம். எது எடுத்தாலும், பை எடுத்தாலும் சரி, செல் எடுத்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு நம்ம நடக்கிற லைவ் மீட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். நாங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்றோம். ஸோ மெயினாக கோல்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு வியூவும் பார்க்கலாம். அடுத்த மூமெண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸஸ் பேஸ் பண்ணி என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம். வேற டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். தேங்க்யூ.